வணக்கம் வணக்கம் தம்பி. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மா, இவர் சாதாரண ஆள் இல்ல. ஷெஃப் தமிழ்வாணன். சமையல் கலையில நளமகாராஜன்னு சொல்லுவாங்க. டிவில எல்லாம் வருவாரு. ஓஹோ, அப்படியா? சார் என்ன சார் நீங்க? நான் சாதாரண ஆள் தான். என்ன இந்த அளவுக்கு புகழ்றதுக்கு எனக்கே ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் ஒன்னும் திறமை இல்லாத ஒருத்தரை புகழலையே. அப்படி பார்த்தா என்னோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே நீங்க தானே சார். ஐயோ, என்ன போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சார், புதுசா கோவையில பேக்கரி திறந்திருக்கேன். அதுல புதுசா ஒரு இட்டாலியன் கேக் அறிமுகப்படுத்திருக்கேன். இதுக்கு பேரு வெஸ்டர்ன் மஃபன் கேக். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. இந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹே, உங்களோட கைப்பக்குவம் தான் ஊருக்கே தெரியுமே. அப்ப இதுவும் நல்லாதான் இருக்கும். இது எல்லாரும் கொடுங்க. கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. கண்டிப்பா சிவா. ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கலாம் மச்சான். ஜானகி, இது நம்ம தமிழ்வாணன் தம்பி கொண்டு வந்திருக்கிற இட்டாலியன் கேக். சாப்பிடு. சாப்பிட்டு பாரு. போம்மா, சாப்பிடு. நீ சீனு வா. சாப்பிடுங்க. இதே மாதிரி நீ எனக்கு செஞ்சு கொடு. எனக்கு உன் கையால இந்த கேக்க செஞ்சு சாப்பிடணும் போல தோணுது. என்னங்க இது? திடீர்னு ஏதோ பேரு தெரியாத கேக்கெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்டா நான் எப்படிங்க? நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ தெரியாது. எனக்கு நீ இப்போ செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். எனக்காக நீ செய்வியா மாட்டியா? அண்ணே, அன்னிக்கிட்ட கருவாட்டு குழம்பு வச்சு கொடு, இறால் வறுத்து கொடுன்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல. இப்படி திடுதிப்புன்னு இந்த மாதிரி கேக்கெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? ஜானகி, எனக்கு இந்த கேக்க உன் கையால செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய் ஜானகி. நீங்க கேட்டு நான் என்னைக்காவது மாட்டேன்னு சொல்லுவேனா? ஆனா இதோட பக்குவம்லாம் எனக்கு தெரியாதே. பெரியம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. உங்களால முடியும். செய்யுங்க பெரியம்மா. ஆனா இந்த கேக்கு செய்ய ஒரு ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி ஒரு இப்படி அடுப்பு இருக்குமே, அது இல்லையே. ஓவனா? அதுதான். அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. சரி, நான் யோசிச்சு செய்றேன். சார், என்ன சார் இங்க என்ன நடக்குது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பேன்.
கொடுங்க பெரியம்மா. என்ன பாத்தீங்களா? ஆமா சார், எதிர்பார்க்கவே இல்ல. இந்தாங்க எடுத்துக்கோங்க. சாக்லேட். பயப்படாதீங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேடம், எப்படி பண்ணீங்க? கேக் சூப்பரா இருக்கு. ஓ நீங்க செஞ்ச இந்த கேக்கு நான் கொண்டு வந்ததை விட நீங்க செஞ்ச இந்த கேக்கு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. அப்புறம் இதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கீங்க. நான் கொண்டு வந்த கேக்கை விட இது இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. சரி, அப்ப எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு மேடம். இந்த கட்டடம் சரியா இருக்கு. இந்த கட்டடத்துக்கான மீதி பணத்தை கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்க எனக்கு ஒரு கடிதம் கொடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இது அத்தனையும் சரி பார்த்துட்டேன். அதனால இந்த பத்திரங்களை வச்சு கட்டடத்துக்கான பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க எனக்கு உங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்பதானே நாங்க பணத்தை கொடுக்க முடியும். இல்ல மேடம், நான் அப்படி ஒரு லெட்டரை ரெடி பண்ணிட்டு வரல மேடம். அதுக்கு என்ன, அதை இங்கேயே பண்ணிட்டா போச்சு. சரண்யா, சொல்லுங்க மேடம். இந்த இன்ஜினியர் கட்டடத்தை சரி பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்கு, அதனால கான்ட்ராக்டருக்கு மீதி தொகையை கொடுத்துடலாம் அப்படின்னு இவர் எழுதின மாதிரி ஒரு கடிதத்தை ரெடி பண்ணிடுங்க. சரியா? ஓகே மேடம். அப்பாடி, ஒரு வழியா ஜானகி கிட்ட இருந்து பேமெண்ட்டை வாங்கிட்டேன். என்ஜினியர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கான பணம் உங்களை தேடி வந்து சேரும். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். அம்மா, கேண்டீன் கட்டட திறப்பு விழா அன்னைக்கு அந்த கட்டடமே இடிஞ்சு விழுன்னு சொன்னீங்களேம்மா? ஆமா, இடிஞ்சு விழும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் லஞ்சம் வாங்கினதுனால என்னால கட்டடத்தை தரமா கட்ட முடியலன்னு நீதான் அவங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கணும். சரிங்கம்மா. ஜானகி, ரகுராம் 2 பேரும் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ உன்னையும் கைது பண்ணுவாங்க. அப்போ உன்னை நான் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேன். நீ ஒன்றும் பயப்படாது. என்னம்மா இது? அந்த கட்டடம் நல்லா இருக்குன்னு இன்ஜினியர் லெட்டர் கொடுத்துருக்கான். நாளைக்கு அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தா அவனும் சேர்ந்துல உள்ள போவான். நாம கொடுத்த காசுக்கு தானே அவன் கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டதுனால வர பிரச்சனையை அவன் தான் பாத்துக்கணும். எனக்கு ஜானகியும் ரகுராமும் ஜெயிலுக்கு போகணும், அவ்வளவுதான்.